காய்ஸ் ஆஃப்டர் 33 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவரும் இறங்க போகிறோம். பாய்ஸ்லாம் பேக்கப் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம நண்பர்கள் ஹிந்திக்கார பாய்ஸ். அரேஞ்சி சூஜியா அதே மாதிரி அரேஞ்சி அவரால் கலைக்க போகிறோம். அவரா என்ட்ரி காலை என்ட்ரி அப்படி போகணுமா அப்படி போகணுமாம்மா திரும்ப கொல்கத்தா ஜங்ஷன் அது அவரவா இது ஜங்ஷன் கம்மி அவரா ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 21 பிளாட்ஃபார்ம் 21ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டேஷன் 21 பிளாட்ஃபார்ம் இருக்கிறத இப்போ தான் பார்க்குறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. எல்லாம் இங்கேயே படுத்துட்டாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்களுக்கு ட்ரெயின் மார்னிங் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் இங்கேயே படுத்துட்டாங்க. எல்லாம் நம்ம வடக்கன்ஸ் தான். நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வடபழனி கோயிலில் ஃபேன் ட்ரக் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் முரட்டை தூக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. முழிச்சு கூட பார்க்கல. பட் ஆனால் ஒரு தமிழ் பீப்புள் கூட இங்கே இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். அவங்க ஒன்றும் உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லேயே எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் இருக்குது. யாராவது எமர்ஜென்சியாக வந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் அவரோட இங்கே ரூம் ப்ரீ புக் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். வெல்கம் டு நியூ கேப் ரோடு. அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பழைய டாக்ஸி இது ஃபுல்லாக அவரா ஜங்ஷன் வியூ தான். கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டாக்ஸி தான் செம்ம ஃபேமஸ்ஸு. நிறையா படத்தில் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ஓல்டு கார்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாம். நம்ம இதில் ஓல்டு கார்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நியூவு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ரூம் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் ப்ரீ புக் பண்ணனால எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸாக சுற்றிட்டு இப்போதான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். சூரிய கண்டுபிடிச்சிருக்காரு. வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து வெளியே போகிறோம். இதுதான் எங்கள் ஹோட்டலுக்கு போகிற ரூட்டு. இங்கேருந்து எங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணிக்கிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சர்வீஸ் புரிஞ்சு 2 கிலோமீட்டரா 1 கிலோமீட்டர் தானா 1 கிலோமீட்ரு. இங்கேருந்து நடந்தே போயிடுவோம். ஸோ ஸ்டேஷனில் வந்து மறுபடியும் இன்னொரு வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 22 பிளாட்ஃபார்ம் இருக்கா? 18 பிளாட்ஃபார்மா? இங்கே 21 போட்டுருது. 21 பிளாட்ஃபார்ம் இருக்கு இங்கே அவரோட. நாங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் எவ்வளோ ரேஞ்சு எவ்வளோ மீட்ரு ரேஞ்சு? நம்ம ஹோட்டல் எவ்வளோ தூரம்? நம்ம ஹோட்டல் புக் பண்ணி ஹோட்டல் 1 கிலோமீட்டரா? எவ்வளோ 1 கிலோமீட்டர் இருந்துச்சா? ஆக்சுவலி இப்படி சுற்றிட்டு வரணும். அது ஸ்டேட்டாக போய் இப்படி வரணும். அந்த இது வந்து உள்ளே கூப்பிட்டு வரணும். ஓகே ஹோட்டல் போயிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் ஓடுறாங்க. இளையபாதி உன் டைலாக் என்ன? அரவிந்த் இளையபாதி டைலாக் என்ன? क्या भैया இவ்வளோ ட்ரெயின் டைம் ஆயிடுச்சா? எவ்வளோ மெட்ரோவா? புரியுங்க மாட்டாங்க. இங்கிருந்து இத்தனை பேர் வராங்க. ஒரு 100 பேர் மழை மாதிரி. எவ்வளோ கிலோமீட்டர் காமிக்குது மறுபடியும்? 1 கிலோமீட்டர் மறுபடியும் 1.3 ஆயிடுச்சா? 1.7 3 ஆச்சு.
ஸ்டேஷனுக்குள்ள 1 கிலோமீட்டர் நீங்க சொன்னீங்களா? கரெக்டா இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர். 1.5 ஆட்டோ பிடிச்சி போறதா? 150 ரூபாய் வைப்பான். 1.5 கிலோமீட்டர் கரெக்டா இருக்கு. நம்ம டைம் நடந்து போனா 4 மணிக்கு தானே இது, 3 மணிக்குள்ள போயிடலாம். பேசிக்கா டாக்ஸி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க போல. ஒரு டாக்ஸி போனாதான் இன்னொரு டாக்ஸி லைனா எடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாடிச்சேரியில சென்னையில பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல போற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ரைட் சைடுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ரைட் சைடுல கார் போறது, லெஃப்ட் சைடுல கார் வருது, அந்த மாதிரி இருக்கு. இன்னும் 2 பேர் தனியா ரகசியம் பேசிட்டு வராங்க. இல்லை பாரு, வாய திறக்க மாட்டேங்குது. மெய் மறந்து போயிடுவாங்க. மெய் மறந்து போயிட்டா. சூரிய தான் பேசுறாரு. நம்ம சூரிய ஃபுட்டா? சரிங்க, ஃபுட் ஷாப் இருக்கு, அப்படி காமிக்கிறேன். 3 மணிக்கு ரோட பாருங்க இந்த ஷாப்ல. என்ன ஸ்பெஷல்னு பக்கத்தில் இருக்கான்னு கேட்டேன். பிரெட் ஆம்லெட் தான் ஸ்பெஷலாமா. நைட்டு விடிய கூட்டம் இருக்காமா இந்த கடையில் எப்பவுமே. பாத்தீங்க, டிரைவர் வேற லெவல் ஓட்டிட்டு இருக்காரு. என் கூட வரலாம் கொஞ்சம் முன்னாடி போக சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டீ ஷாப். இந்த பாக்கு டீ பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னா குட்டி பானை மாதிரி இருக்குது, குட்டி கப்பில் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் தெரியல, டீ குடிக்கவே இல்லை. பேண்ட் ஷர்ட்லாம் இருக்குது. கேட்டேன் 200 100 தான் சொல்கிறாங்க. பல ஷாப் புதுசானே கண்டுபிடிக்க முடியல. 3 மணிக்கு க்ரௌடு பாருங்க கைஸ். கொல்கத்தா இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொல்கத்தா ஹவுரா ஸ்டேஷன் பின்னாடி. எங்க ரூம் போற வழி நாங்கள் நடந்து போயிட்டு இருக்க நேரம் பார்த்தேன். ரிக்ஷா டைம் பாருங்க. ரிக்ஷா ரெஸ்ட்ரிக்டட் 8 AM to 12 noon, 4 PM to 1 PM. ஹோட்டல் உள்ள வந்துட்டோம். நம்ம ரூம் போலாம். அரேஞ்சி குகைகளை போற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யாரோ உட்காங்க. ஹோட்டல் பார்த்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அரேஞ்சி முதல்ல போறாரு, படுத்துட்டு இருந்தா சாமி. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த ஹோட்டல். 1000 மேல ஆளு இருக்காங்க போல. செகண்ட் ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து எங்கேயும் கூட்டு போறீங்க? Finally reached our destination. கைஸ், ஹோட்டல்ல வந்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சூர்யா அந்த கதையை சொல்லுவார், தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேளுங்க கைஸ். என்னாச்சு? நாங்க புக் பண்ணது 4 AM செக்இன். நாளைக்கு 11 AM செக் அவுட். ஆனா ஹோட்டலோட ரூல் ஸ்டாஃப்ஸ் வந்து எங்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டாங்க. காலைல பஞ்சாயத்து வந்தவொடனே பஞ்சாயத்து இல்லாம என்னையா நடந்ததுதான் பாருங்க. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் சண்டை போட்டு 2 கிலோமீட்டர் மாகமா நடந்து வந்தா அரை மணி நேரம் பேஜ்லயே போயிருச்சு. சண்டை போட்டு 500 ரூபாய் காசு கொடுக்கணும்னு சொன்னோடனே இப்ப ஓகேன்ட்டானுங்க. இப்போ 2 பேருக்கு செப்பரேட் தனியா 2 தனியா சிங்கிள் ரூமா கொடுத்துட்டாங்க. 2 பேர் தனியா இருக்கும். இப்ப நாங்க 2 பேர் தனியா இருக்கோம். அடுத்த 2 பேர் தனியா இருப்பாங்க.
அந்த வீடியோல இப்ப திரும்பி போகும்போது போலாமா? போலாம் போலாம். வாங்க. நாங்க 105, அவங்க 115. கொஞ்சம் பாஸ்வேர்ட் தெரியல. அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சுவிட்ச் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ரூம் வாய்ஸ் போனதும் ஏதாவது சாத்திட்டாங்க. இதானே 115 தானே? ரூம் சாத்திட்டு ஏதோ பண்றாங்க. டேக்ஸி ரூம்ல இருக்கிற உடனே பார்த்து போயிட்டு வந்துட்டாரு. இதுதான் அப்டேட் இப்போதைக்கு இந்த ரூம்ல. இங்க பாத்தீங்கன்னா இளைய பாரதி எரிவிஞ்சி இருக்காங்க. எரிவிஞ்சி இருக்காரு. எரிவிஞ்சி என்ன பஞ்சாயத்து ஓகேவா? எல்லாம் ஓகே. ஹிந்தி பேசி இவர் தான் சால்வ் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காக. இங்கிலீஷே தெரியல. அமௌண்ட் இவன் பாருங்க படத்துல